கரூர்ல கிட்டத்தட்ட 41 பேர் விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்துல உயிரிழந்திருக்கிறாங்க. மத போதைக்கு எந்த அளவும் குறைவில்லாத அந்த திரை மாயை கவலையும் அவநம்பிக்கையும் ஒரு வகையில் சலிப்பும் தருகிறது. கொஞ்சம் கூட அறிவில்லாத ஒரு கூட்டமா இந்த தமிழ் சமூகம் மாறி இருக்குது. ஒரு பொறுப்பான தலைவர் என்றால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வரை அதிகபட்சமாக தாமதமாகலாம். பட்டங்கள் பெற்றும் சமூகத்தை பற்றின எந்த அறிதலும் இல்லாத ஒரு மாய பெரும் கூட்டத்தையா தமிழகம் உருவாக்கி வைத்திருக்கிறது என்பது உண்மையிலேயே நாம் உயரப்பட வேண்டிய ஒன்றாக நான் கருதுகிறேன். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், கரூர்ல உலக அளவில் ஒரு பார்வை வைக்கக்கூடிய இதுவரை அரசியல் பிரச்சார கூட்டத்தில் இப்படி ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 41 பேர் விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க. உண்மையிலுமே இந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாதது. இது மிகப்பெரிய ஒரு இழப்பு. இந்த இழப்பு எப்படி நடந்திருக்கும் ஃபாதர்? என்ன பண்ணியிருந்தா அதை தவிர்த்திருக்கலாம்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? முதலில் நீங்கள் சொன்னதை போல தமிழக அரசியல் பரப்புரைக்கள வரலாறு என்று ஒன்று உண்டு. அந்த அரசியல் பரப்புரைக்கள வரலாற்றில் நிகழ்ந்திருக்கிற மிகப்பெரிய துயரம், சோகம், ஒரு வகையில் பேரிடர் என்றுதான் சொல்ல வேண்டும். 41 உயிர்கள் இழப்பு. சிலர் உயிர் மீண்டு வருவார்களா என்று உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற நிலை. 100க்கும் மேலானவர்கள் காயம். இது ஒரு பெரும் துயர் நிகழ்வு. உயிரிழந்தவர்களின் உறவுகளுக்கு நமது இரங்கலை, நமது அன்பை, ஆறுதலை, பிரார்த்தனைகளை பதிவு செய்கிறோம். உண்மையில் மரணம் என்பது இறந்து போகிறவர்களுக்கு ஏதோ ஒரு முடிவு. ஆனால் இருக்கிற உறவுகளுக்கு அது பெரும் துயர். காலம் முழுதும் ஆறுதல் பெற முடியாத ஒரு மிகப்பெரிய வலி. எனவே இருக்கிறவர்களுக்காகத்தான் நாம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுக்குத்தான் நமது நட்பும் ஆறுதலும். அதே அளவுக்கு திரு விஜய் அவர்களுக்கும் என்னுடைய உணர்வுகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். அரசியல் ரீதியாக நாம் உடன்படுகிறோமோ இல்லையோ, அரசியல் ரீதியாக அவர்களது அணுகுமுறைகளில் என்ன மாற்று கருத்து இருந்தாலும், ஒரு பொதுக்களத்தில் அரசியலுக்கு வர வேண்டும் என்று முன் அனுபவம் இல்லாமல் வருகின்ற போது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்பது மனதிற்குள் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். ஒரு கூட்டுக்குள் அடைந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு சஞ்சலங்களை கூட உருவாக்கும். எனவே யார் மீது தவறு, யார் மீது குற்றம் என்று அடுத்து நாம் நடுநிலையோடு பேச தலைப்பட்டாலும் கூட, ஒரு பொது களத்தில் அரசியலில் நிற்க வேண்டும் என்று புதிதாக வருகின்ற ஒரு ஆளுமை அவருக்கு இப்படி ஒரு நிகழ்வு என்பது மனதளவில் மிகவும் பாதிக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். எனவே அவருக்கும் இந்நேரத்தில் நமது உணர்வுகளை பதிவு செய்ய வேண்டிய ஒரு தர்மம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இதில் யார் தவறு செய்தார்கள் என்கின்ற அந்த கேள்வியை பற்றி நீங்களே கூட பலரை நேர்காணல் கண்டிருப்பீர்கள். ஒவ்வொருவரும் எந்த அரசியல் நிலைப்பாட்டில் நிற்கிறார்களோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது ஒரு நிலைப்பாடு, பாஜக என்றால் அது ஒரு நிலைப்பாடு, திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது ஒரு நிலைப்பாடு, தமிழக வெற்றி கழகம் ஒரு நிலைப்பாடு, இப்படித்தான் இதை பார்ப்பார்கள். எனவே அந்த கருத்துக்களுக்குள் நான் வருவேன். எனக்கும் கருத்து உண்டு. ஆனால் மிகவும் கவலை தந்தது என்னவென்றால், அணிதிரண்டு இப்படி அலைமோதியது அதிகமாக இளைஞர்கள், பெண்கள். அப்படி ஒன்றும் கொள்கைகளால் புடமிடப்பட்டவர்கள் அல்ல. கொள்கை கோட்பாடுகளால் உந்தப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த அரசியல் உருவாக்குதலில் அப்படித்தானே மாபெரும் இயக்கங்கள் உருவாகின. அது 1950களுக்கு பிந்தைய இடதுசாரி இயக்கங்களாக இருக்கட்டும், திராவிட இயக்கங்களாக இருக்கட்டும், அவை ஒன்றும் கவர்ச்சியின் மாயையால் ஈர்த்து வரப்பட்ட பெருங்கூட்டங்கள், இதைவிட பெரும் கூட்டங்களை அந்த இயக்கங்கள் கண்டிருக்கின்றன. 60கள் 70கள் என்பது 80கள் கூட தமிழகம் மிக பெரும் அரசியல் கூட்டங்களை கண்ட ஒரு காலகட்டம். ஆனால் அவர்களெல்லாம் ஒரு தலைவரை தேடி வந்தது அவர்களினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு, அந்த கொள்கைகளில் ஏற்கனவே புடமிடப்பட்டு அப்படி வந்த பெரும் கூட்டம். ஆனால் இன்று அந்த கரூருக்கு வந்த இளையர் கூட்டம் பலர் படித்தவர்கள் அல்லது கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிறவர்கள், பட்டதாரி படிப்பு, பொறியியல் படிப்பு என்று. ஆனால் அவர்கள் கொள்கைகளால் ஈர்த்து வரப்பட்டவர்களாக இல்லை. ஒரு திரையில் பெரும் பிம்பமாக வெளிப்படுகிற திரு விஜய் அவர்களை தரிசிக்க வேண்டும். அது ஒரு தரிசனம், காண வேண்டும் என்பதல்ல. ஒரு இறை தரிசனம் போல, கோயிலுக்கு செல்வதை போல. இந்த திரை மாயை மீது இருக்கிற ஒரு மத போதைக்கு எந்த அளவும் குறைவில்லாத அது கவலையும்
அவநம்பிக்கையும் ஒரு வகையில் சலிப்பும் தருகிறது. அப்படி என்ன தமிழகம் வளர்ந்து விட்டது என்கின்ற கேள்வியை நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது. நாம் தமிழகம் தொழிலில் வளர்ந்து விட்டது. இந்தியாவிலேயே உயர்கல்விக்கு செல்கின்ற இளையர்களின் எண்ணிக்கை, மாணாக்கர்களின் எண்ணிக்கை முதலிடத்தில் தமிழகம் இருக்கிறது. இந்தியாவிலேயே நகர்மயப்படுத்தப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்கிறது. சாலைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம், இணையவழி தொடர்புகளும் இணையவழி நுகர்வுகளும் அதிகமாக இருக்கிற, இப்படியெல்லாம் தேசிய புள்ளி விவரங்களில் தமிழகம் முன்னதாக நிற்கிறது என்கின்ற அந்த ஒரு யதார்த்தத்தையும், உண்மையான இந்த யதார்த்தம், இந்த இளையர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா, சமூகத்தை பற்றின, அரசியலை பற்றின, அரசியல் சமூக இயங்கியல்களை பற்றின, நாம் நடந்து வந்த நெடும் பாதையின் வரலாறு பற்றின அறிதல்களும் புரிதல்களும் கொண்ட ஒரு தலைமுறையாக இருக்கிறதா என்றால் அப்படி இருப்பதாக தெரியவில்லை. அதுதான் இந்த பேரிடருக்கு முதல் காரணம் என்றும் நான் நினைக்கின்றேன். முதல் காரணம் அதுதான். எப்படியாவது அந்த தலைவனை அருகில் நின்று திரை ஒரு உலகில் பார்த்த ஒரு பெரும் பிம்பத்தை அருகில் சென்று தரிசித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு அதீத உந்துதல், அது மிகுந்த கவலை அளிக்கிறது, மிகுந்த துயரம் தருகிறது. தமிழ் நிலத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் ஒரு மாபெரும் மாற்றம் வேண்டும். 21ஆம் நூற்றாண்டு என்பது அது சாதாரண நூற்றாண்டு அல்ல. இன்னும் ஒரு 25 ஆண்டுகளில் the very human identity will be redefined. நாம் மனிதம் அல்லது மனிதர்கள், மனித இருப்பு என்று இன்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த உலகம் தொடங்கியது முதல் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி கண்டு இன்று வரையான இந்த மனித இருப்பு அடையாளம் என்பதே மறுவரையறை செய்யப்படுகின்ற ஒரு காலகட்டத்தை நோக்கி செயற்கை நுண்ணறிவும், செயற்கை பொது நுண்ணறிவும், செயற்கை உயர் அறிவு நுண்ணறிவும், குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற துறைகளும் அது ஒரு திசையில் செல்கிற போது, லெபார்டரிஸ்ல மனித உயிர்களை உருவாக்க முடியும், ஜீவன் மட்டுமல்ல ஆத்மா உணர்வுகள் எல்லாம் கொண்ட ஜீவன்களை உருவாக்க முடியும் என்கின்ற திசையில் தொழில்நுட்பம் ஒரு பெரும் சர்வாதிகாரத்தை நிகழ்த்துகிற போது, உலக அளவில் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஒரு மறு நகர்வு, உலக ஒழுங்கினுடைய மறு நகர்வு நிகழ்கிற போது, அறம் என்பது தனிமனித உணர்வு சார்ந்தது. ஐ டூ இட் பிகாஸ் ஐ லைக் இட். நாகரிகம் என்கின்ற அடிப்படை அழகு புரிதல்கள் தேவையில்லை. ஐ லைக் இட், ஸோ ஐ டூ இட். ஆணும் ஆணும், பெண்ணும் பெண்ணும், ஏன் எந்திரங்களோடு கூட நீங்கள் உறவு கொள்ளலாம் என்கின்ற காலம் விரைவில் இப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை அரசியல் களம் அல்ல, உலக அதிகார களம் மட்டுமல்ல, இந்த ஒரு மனித இருப்பு என்பதே மறுவரையறை செய்யப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் எண்ணி பார்க்க முடியாத வாய்ப்புகளும் நினைத்து பார்க்க முடியாத பேரிடர்களும் நமக்கு முன்னே நிற்கிற பொழுது, தமிழ் சமூகம் ஒரு மாற்று சிந்தனையோடு ஒரு மாற்று சக்தியாக மானுடம், நாகரிகம், அறம் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் ஒரு இனிய வாழ்வு, செழுமையான வாழ்வு, தன்மதிப்புடைய கண்ணியமான வாழ்வு, இவற்றை நோக்கி நடத்துவதற்கான ஒரு பெருமாற்றம் இங்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற, கனவு காண்கிற, அதற்காக எஞ்சியிருக்கிற வாழ்க்கையினையும் எரித்து முடிக்க வேண்டும் என்று எண்ணுகிற என்னை போன்றவர்களுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றம். இவ்வளவு ஒரு மேலோட்டமான, தட்டையான, படித்தும் விழிப்புணர்வு இல்லாத, பட்டங்கள் பெற்றும் சமூகத்தை பற்றின எந்த அறிதலும் இல்லாத ஒரு மாய பெரும் கூட்டத்தையா தமிழகம் உருவாக்கி வைத்திருக்கிறது என்பது உண்மையிலேயே நாம் துயரப்பட வேண்டிய ஒன்றாக நான் கருதுகிறேன். நீ அதற்குள் நீங்க கேட்ட கேள்விக்கு போறோம். இதுல யாரு தவறு யாரு சரின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்களுக்கு சில கருத்துக்கள் உங்களை இளையர்கள் நம்புகிறார்கள், விரும்புகிறார்கள், உங்களை தேடி வருகிறார்கள். ஒரு பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் குறித்த நேரத்தில் வந்து சேர்வது என்பது கடினம்தான். ஆனால் பட்டப்பகலில் 5-6 மணி நேரம் ஒரு இடத்தில் இவ்வளவு பெரிய கூட்டம் காத்திருக்க வைப்பது என்பது, அது நீங்கள் முன்கூட்டியே இவையெல்லாம் திட்டமிட வேண்டும். இது ஒரு பாடமாக இருக்கட்டும். 2, உங்களை தேடி வருகிறவர்கள் உங்கள் அரசியலுக்காக உழைக்க வேண்டும் என்று வருகிறவர்கள் மட்டுமல்ல, அது ஒரு சிறு தொகுப்பு. நீங்கள் திரையில் ஒரு புகழ் பெற்றவர்கள், புகழடைந்தவர்கள், எனவே உங்களை தேடி வருகிறார்கள். அவர்களை நீங்கள் அடித்தள அளவில் அணியப்படுத்துங்கள், கற்றுக் கொடுங்கள், கட்டுக்கோப்பை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். எப்படி ஒரு கூட்டத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒழுங்கு நீங்கள் வராத வரைக்கும் நீங்கள் நெடும் பயணம், சாலைகளில் சந்திப்பு, இவற்றை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. ஒரு பெரிய ஒரு வளாகம் எடுத்து, ஒரு பெரிய அரங்கை எடுத்து, ஒரு பெரிய கிரவுண்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த கிரவுண்டில் நீங்கள் ஒரு 50,000, 1,00,000 மக்களை தாங்குகிற ஒரு அரங்கில் ஒரு கூட்டம் என்பது ஓரளவுக்கு நெறி செய்ய முடியும். குறுகிய சாலைகளில் நீங்க ஒரு வடிகால்னா ஹியூமன் வடிகால்னு சொல்லுவோம். மனிதர்கள் பட்டுன்னு ஒரு நெருக்கடி வந்தா வெளியே போறதுக்கான வழி வாயில்கள், வழி தடங்கள், பாதைகள் இல்லாத
ஒரு இடத்தில் ஒரு இது மாதிரி சினிமா புகழ் பெற்றவர் என்பது உண்மையிலேயே அது சரியானது அல்ல. இனிமேல் நீங்கள் அறிவுறுத்துங்கள், என் கூட்டங்களுக்கு வருகின்ற பொழுது குழந்தைகளை கொண்டு வராதீர்கள் என்று ஒரு கட்டளையாகவே எடுங்கள். அது எவ்வளவு கவலையான விஷயம், எவ்வளவு ஒரு முட்டாள் சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது இல்லையா? எல்லாவற்றையும் விட இந்த குழந்தைகளினுடைய மரணம் எவ்வளவு வலி நமக்கு தரணும். கொஞ்சம் கூட அறிவில்லாத ஒரு கூட்டமா இந்த தமிழ் சமூகம் மாறி இருக்குது இல்ல? எவ்வளவு பெருங்கூட்டம் வரும், முண்டியடிக்க வேண்டி இருக்கும். இதை கூட முன் யோசிக்க முடியாத ஒரு மாய வலையில் விழுந்து கிடக்கிற ஒரு கூட்டம். தயவு செய்து சொல்லுங்கள், எனது கூட்டங்களுக்கு நீங்கள் வருகிற போது நீங்கள் குழந்தைகளை, பிள்ளைகளை அழைத்து வராதீர்கள். நீங்கள் அரசியல் அறிய வேண்டும் என்ற தெளிவுடனும் ஆர்வத்துடனும் வாருங்கள் என்று அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். வீதி கூட்டங்களை மட்டும், ஏனென்றால் நீங்கள் ஒரு திரைப்பட புகழ் பெற்றவர்கள், வீதி கூட்டங்களை தவிர்த்து விடுங்கள். பெரும் வெளிகளில் உங்கள் கூட்டங்களை நீங்கள் நடத்துங்கள். வேண்டுமென்றே இதை காவல்துறை இது செய்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டு விசாரணை கமிஷன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது என்னால சொல்ல முடியல. வேணும்னே செய்தாங்க, இதைவிட சிறப்பாக ஒருவேளை ஒருங்கிணைத்திருக்க முடியுமா அப்படின்னா என்னுடைய கருத்து என்னவா இருக்கும்னா, இத்தனை பேர் வருகின்றோம், நாங்கள் எல்லாம் பெரிய மேரத்தான் நடத்தியிருக்கோம், மிகப்பெரிய மேரத்தான்கள் நடத்தியிருக்கிறோம். 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் நடத்துகிற மேரத்தான்கள் நடத்தியிருக்கிறோம். அப்போ நடத்துகிற போதெல்லாம் ஒரு 2 வாரம் காலம் ஒவ்வொரு நாளும் காவல்துறை உயரதிகாரிகளோடும் அதுக்கு கீழே இருக்கிற அந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அவங்களோட நாங்கள் சேர்ந்து உரையாடி திட்டமிடுவோம். அப்போ அந்த திட்டமிடுதல்லாம் இங்கே நடந்துதான்னு உண்மையிலேயே தெரியல. அரசியல் கட்சிகளும் காவல்துறையினரும் இணைந்து திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டும்தான் இப்படி பெரும் கூட்டம் கூடுகிற இடத்தில் ஒழுங்கு பேணப்பட முடியும். நீ இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்தது சரியா, இந்த இடத்தை நீங்கள் ஒதுக்கி கொடுத்தது சரியா, இதெல்லாம் பேரிடர் நிகழ்ந்து விட்டதால் நாம் பேசுகிறோம். நிகழவில்லை என்றால் நாம் இதை பேசி இருக்க மாட்டோம். அந்த கேள்விகளிலும் வாதங்களிலும் நியாயங்கள் இருக்கலாம், இரு தரப்பினரும் தங்கள் நியாயங்களை எடுத்து வைக்கலாம். ஆனால் இந்த மின்சாரம் வேண்டுமென்றே துண்டிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பிறகுதான் தெரிய வந்தது. ஜெனரேட்டர் மின்சாரம் தான் போயிருக்கு, அவங்க வைத்திருந்த ஜெனரேட்டர் மின்சாரம் தான் போயிருக்கே தவிர அரசினுடைய மக்களினுடைய பொதுவான அந்த மின் தொடர்புகள் அறுக்கப்படவில்லை அப்படின்னுங்கிறது தெரிய வருது. ஸோ உண்மைகள் அந்த ஒரு விசாரணையில் நாம் தெரிய வரும். யார் மீதும் முன் தீர்ப்பு சுமத்துவது என்பது அது சரியானதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இவ்வளவு கூட்டம் கூடுகிற பொழுது எப்படியாவது ஒரு பேரிடரை ஏற்படுத்த வேண்டும் என்று காவல்துறையோ அரசு நிர்வாகமோ செயல்படும் என்றும் நான் நினைக்கவில்லை. அதனுடைய விளைவுகள் எப்படி வேண்டுமானாலும் போகும் என்பது அரசு தரப்பினருக்கோ அதுவும் குறிப்பாக உளவுத்துறையினருக்கோ தெரியாதது ஒன்றும் அல்ல. அதனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இதையெல்லாம் செய்தார்கள் என்று நான் நம்புவதற்கு தயாராக இல்லை. இதைவிட இணைந்து செயல்பட்டிருக்க முடியுமா என்கின்ற கேள்வியை முன்வைக்கிற போது நிச்சயமாக இணைந்து செயல்பட்டிருக்கலாம். அதில் தவறு செய்ததோ அல்லது கோட்டை விட்டதோ காவல்துறையா அல்லது தமிழக வெற்றி கழகமா என்றால் அந்த கேள்விக்கான விடையை இரு தரப்பினரும் தான் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நடந்திருக்காது. ஒரு இணைந்து திட்டமிடுதல் என்பது ஏதோ காரணங்களுக்காக நடந்திருக்காது. நிறைவான இந்த கேள்விக்கு இது ஒரு அனுபவம், பட் வெரி எக்ஸ்பென்சிவ், காஸ்ட்லி அண்ட் ட்ராஜிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு அரசியல் இயக்கம் நடத்துகிறவர்களுக்கு, அதுவும் பெரும் கூட்டத்தை திரட்டுகிறவர்களுக்கு வருகின்ற காலங்களுக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்க வேண்டிய ஒரு அனுபவம் என்றுதான் நான் இதை பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் விரும்புகிறேன். ஃபாதர், இப்போ பெரும்பாலும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே பேசுறதுக்கு அவருக்கு கொடுத்த நேரம் நாமக்கல்ல காலையில் 8:30 மணிக்கு, கரூரில் 12 மணிக்கு. ஆனால் அவர் இங்கே சென்னையிலேருந்து கிளம்புனதே 8:30 மணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் கூட விஜய் வேண்டுமென்றே காலதாமதமாக கூட்டத்தை சேர்த்துவதற்கு வந்தார். அதே மாதிரி அந்த விஜய் கட்சியுடைய புஷி ஆனந்த் அவர் காவல்துறை சொல்றதை கேட்கல அப்படிங்கிறதா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது திட்டமிட்டே விஜய் அப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஒரு பேரிடர் நிகழ வேண்டும் என்று யாரும் திட்டமிட மாட்டார்கள். அந்த பேரிடர் நிகழ வேண்டும் என்று அப்படி விஜய் திட்டமிட்டார் என்று சொல்வது அது சரியே அல்ல. ஆனால் நான் தொடக்கத்தில் சொன்னதை போல ஒரு பொறுப்பான தலைவர் என்றால் வருகின்ற வழியில் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம், ஏன் அதிகபட்சமாக 1 மணி நேரம் தாமதமாகலாம், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வரை அதிகபட்சமாக தாமதமாகலாம். அந்த கால தாமதம் தான் திட்டமிட்டு நடத்தினது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நான் நினைக்கல, வேணும்னே நினைக்க. ஆனால் பொதுவாக கூட்டம் திரளட்டும், திரண்ட பிறகு வரலாம் என்கின்ற ஒரு எண்ணம் பொதுவாக அரசியல் தலைவர்களுக்கு இருப்பது உண்டு. அதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் இளையர்கள், குழந்தைகள் இவர்களோடு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு இடத்தில் காக்க வைப்பது என்பது இன்னைக்கு அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதே அல்ல. இணைய வழியிலேயே நீங்கள் எத்தனை பேர் அட்ரஸ் பண்ண முடியும், அல்லது நான் சொன்னதை போல பெரிய வெளியில் அட்ரஸ் பண்ண முடியும். இன்னொன்று அவர் இந்த நிகழ்வுகள் நடக்குது,
அவர் உடனே சென்னைக்கு புறப்பட்டு வர்றார். என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் நாட் கிரேட் லீடர்ஷிப். அந்த இடத்துல அவர் நிற்க முடியாது. ஏன்னா 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, அப்போ கூட இறந்தவர்களை கவனிக்காது ஒரு திரைப்பட கதாநாயகனை பார்க்க வேண்டும், தொட வேண்டும் என்றுதான் ஒரு பெரும் தொகுப்பினர் முண்டியடித்து வரக்கூடும். ஒன்று. இன்னொன்று, இறந்து போன அந்த குடும்பத்தினர் உறவுகளினுடைய அந்த நேர ஒரு உணர்வு ஆவேசத்தை அவர் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலையாக இருக்கும். எனவே அவர் நேரில் வராதது ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். ஆனால் அவர் கரூர்ல எங்காவது இருந்திருக்கணும். இருந்து அவருடைய பார்ட்டி மெஷினரியையும் எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணி என்னென்ன செய்யப்பட வேண்டுமோ ஒரு கட்டளை தளபதி போல அவர் செயல்பட்டிருக்கணும். ஆனால் அதை விட்டு அவர் திருச்சியில கூட தங்கல. அவர் சென்னைக்கு வந்தது there is something that's a failure of his leadership. இப்போ நான் அந்த இடத்துல நின்னாச்சுன்னா அந்த இடத்துல மேக்சிமம் நிற்க பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா குறைஞ்சது ஒரு 500லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே தான், அந்த பெரிமீட்டர்ஸ்க்குள்ளே தான் வித் கோர் டீம் தெர் இஸ் அ கிளியர் கமாண்ட். ஒரு எமர்ஜென்சி கிரைசிஸ், அந்த கிரைசிஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற அந்த கமாண்ட் சிஸ்டத்துக்குள்ளே தான் நான் நின்றுப்பேனே தவிர அந்த களத்தை விட்டு உறுதியாக அகன்று போயிருக்க மாட்டேன். அப்படி தான் ஒரு நல்ல லீடராக இருந்தால் அவர் செய்திருக்கணும். ஸோ அதனால் திட்டமிட்டு அவர் இந்த பேரிடருக்கு காரணமானார் என்று சொல்வது அது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. ஆனால் தன் தலைமைத்துவத்தை அவர் வெளிப்படுத்தினாரா? 6 மணி நேரம் 7 மணி நேரம் காத்து வைத்ததும் சரி, இவ்வளவு பேரிடர் நிகழ்ந்த பின்பு அந்த களத்திற்கு அருகில் நின்று அதை ஒரு கட்டளையிட்டு வழிநடத்தாமல் அவர் கடந்து சென்னைக்கு வந்தது என்பது எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிவர்த்தி செய்கின்ற வகையில் 20 லட்சம் ரூபாய் வரை தன்னுடைய கட்சி அல்லது தனிப்பட்ட நிதியிலிருந்து கொடுக்கிறார்கள். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதிலை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஃபாதர், இப்போ இந்த நிகழ்வு நடந்துருச்சு. விஜய் அவர்கள் சென்னை வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய இரங்கல் எல்லாமே தெரிவித்தார். அதற்கு பின்பு மறுபடியும் பணம் கொடுப்பதற்கான ஒரு அறிக்கை இதெல்லாமே இருந்தது. இன்னமும் கூட தாவைக்காவோட நீதிமன்றத்தை அணுகி இதில் திமுகவுடைய சதி இருக்குது, இதுக்கு விசாரணை வேண்டும், இதில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும், இந்த அணுகுமுறையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதுக்குள்ள அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு பிஜேபி, கவர்னரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க எல்லாம் வருவாங்க. அவருடைய அரசியல் பயணங்கள் ஒரு வகையான ஒரு கவனத்தையும் இது பெருசா வந்துடுமோங்கிற உணர்வுகள் எல்லாம் திமுகவுக்குள் உருவாக்காமல் இருந்திருக்காது. கட்டாயம் அது எந்த ஆளுங்கட்சியில் ஒரு முக்கிய அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளுக்கு அது உருவாகத்தான் செய்யும். ஆனால் ஒரு பேரிடரை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டார்கள் என்பது அது அபாண்டமான குற்றச்சாட்டு. அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. குறைபாடுகள், இப்போ காவல்துறை செயல்பாடுகள், இது குறைபாடுகள்னா அதை நம்ம பட்டியலிடலாம், அதை விசாரிக்கலாம். ஆனால் இதுக்குள்ள அரசியல் பண்றதுக்கு இவங்கெல்லாம் வருவாங்க, கட்டாயம் வருவாங்க. இதை பயன்படுத்தி எப்படியாவது இந்த ஆளும் அரசையும் திமுகவையும் கரைப்படுத்த முடியுமா, அவர்களை ஒரு குற்றப்பழிக்கு கொண்டு நிறுத்த முடியுமா, இளையர்கள் மத்தியில் அவர்களுக்கு எதிரான மனநிலையை உருவாக்க முடியுமா என்பதற்கு இவங்க எல்லாம் சேர்ந்து வேலை செய்வாங்க. ஒருவேளை இன்னொரு சேர்னிங்னு சொல்லுவாங்க. இப்போ அடிப்படையில் விஜய் அவர்களினுடைய ஆளுமையை பார்க்கிற பொழுது அவர் அதிகம் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஆளுமை அல்ல. பொதுவில் அவரை பற்றி தெரிந்தவர்களும் சொல்கிறார்கள், அவருக்கு ஒரு தங்கை இருந்தார், 7 வயதில் அவர் இறந்து போனார். அந்த நிகழ்விலிருந்து அதிகம் யாரிடமும் பெரிதாக பேசாத ஒரு சிறிய வட்டத்தில் தான் நட்பாக நடந்து கொள்கிற ஒரு ஆளுமை என்று அவரை சொல்கிறார். ஆக இந்த நிகழ்வு என்பது நான் ஏற்கனவே சொன்னதை போல அவருக்குள் ஒரு பெரும் அதிர்ச்சியினையும் ஒரு வகையான ஒரு அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தயக்கம், இந்த இன்னர் ரிலக்டன்ஸ் சொல்லுவாங்க, ஹவு ஃபார் டு கோ, வெதர் டு கோ ஆர் நாட் டு கோ, இந்த ஒரு தயக்கங்களையும் அவருக்குள் உருவாக்கக்கூடும். இதை உருவாக்கி என்ன மாதிரி ஒரு சேர்னிங்கை கொண்டு வரக்கூடும்னா, உளவியல் ரீதியாக உங்களுக்கு உண்மையிலேயே பாதுகாப்பு என்பது பாஜக அதிமுக கூட்டணியோடு இணைவதுதான் என்று அவருடைய காதுக்குள் தொடர்ந்து ஓதுகிற ஒரு பாஜக RSS அதிமுக வியூகம் என்பது வராமல் இருக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஒரு சேர்னிங், அந்த ஒரு நவம்பர் டிசம்பர் ஜனவரின்னு நெருங்குகின்ற பொழுது இப்படி ஒரு சேர்னிங்கை நோக்கி கொண்டு போறதுக்கான இதெல்லாம் அந்த வியூக வகுப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நிகழ்கின்ற பேரிடர்களை எப்படி அவரவர் தமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வது என்கின்ற வகையில் அப்படி ஒரு சேர்னிங்கான பொட்டன்ஷியல் இல்லாமல் இல்லை, அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. அதை திராவிட முன்னேற்றக் கழகமும் மிக கவனமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய அரசியல் அணுகுமுறையையும் மிகுந்த பொறுப்புணர்வுடனும் பக்குவமாகவும் எப்படி முதல்வர் அவர்கள் இரவிலேயே புறப்பட்டு சென்றாரோ, பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தாரோ, தொடர்ச்சியாகவும் அதே போன்ற ஒரு பக்குவமான அணுகுமுறை தான். இதற்குள் புதுடெல்லிக்காரர்களும் இந்த ஆளுநர் மாளிகையும் புகுந்து இங்க தமிழர் விரோத அரசியல் வியூக வகுப்பாளர்கள் நிறைய இருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, இப்படியெல்லாம் நம்ம ஒரு சேர்னிங்கை கொண்டு வரலாம்,
இதை பற்றி வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் என்னுடைய கருத்தாக இருக்கும். இப்போ இந்த பிரச்சனையில் ரெண்டு தரப்புமே ரெண்டு விதமான பதிலை சொல்கிறாங்க. ஒன்று, அரசியலாக்கப்படுபவர்கள் இது வந்து ஆளும் அரசாங்கத்துடைய சதின்னு சொல்கிறாங்க. பொதுமக்கள் பார்வையில் இதில் விஜய் மேலே தப்பு இல்லை, வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலைக்கு அப்புறம் விஜயோடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்கணும், அந்த எதிர்காலம், ஏன்னா அவர் ஒரு மாற்று சக்திங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது, இத்தனை % ஓட்டு எடுப்பார் அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோதான் விஜய் முடிஞ்சிட்டாரு, விஜய் வந்து அரசியலுக்கு வரமாட்டார், அவர் ஒதுங்கிடுவாருன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்ந்துருவாருன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. என்ன நிலைப்பாடு இதுக்கப்புறம் அவர் எடுக்கணும்? பொதுவாக ஒரு வாட்டர் ஷெட் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு தருணம் என்பது சில முக்கியமான முடிவுகளுக்கும் திசை மாற்றங்கள் அல்லது அணுகுமுறை மாற்றங்களுக்கும் ஒன்றாக ஆகிறது. இது ஒரு கிரேட் ட்ராஜடி, பட் த ட்ராஜடி ஹஸ் ஹேப்பன்ட். இதிலிருந்து அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை பாடம் என்பது, என்னுடைய திரை கவர்ச்சி என்பது ஒரு டாக்டிக்கல் ஒரு யூஸாக இருக்கணும், அணி திரட்டுதலுக்கான ஒரு பயனாக இருக்கணும். பட் அதே நான் ஸ்ட்ராட்டஜியாக வைக்கக்கூடாது. நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக வைக்கிறப்போ அதை மட்டுமே நீங்கள் நம்புகின்றீர்கள். அது ஒரு உத்தி, அவ்வளவுதான். இட்ஸ் டாக்டிக்கல் அப்ரோச். யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் டு பில்ட், டு எஜுகேட். அதற்கு அதனால தான் நான் ஏன் வந்து தொடக்கத்திலிருந்தே அந்த அணி மீது எனக்கு எந்த ஈர்ப்பும் இல்லைன்னா, விஜய் அவர்களினுடைய திரை கவர்ச்சி என்பது அவர் திட்டமிட்டு வந்தது அல்ல, அது வந்தது. இட்ஸ் அ ஹெஃப்ட்னு சொல்றோம். உங்களுக்கு கிடைத்த ஒரு புதையல், ஒரு சிலருக்கு அப்படி புதையல் கிடைக்கிறது, ஆசீர்வாதம் கிடைக்கிறது, புதையல். பட் அவரை சுற்றி இருக்கிற ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, அந்த ஈகோ சிஸ்டத்தில் ஒன்றை கூட நான் தியரிட்டிஷனாக பார்க்கல, ஒரு தமிழ் சொசைட்டிக்கான ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபராக பார்க்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதோ, ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதோ எனக்கு பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, அங்க நான் வந்து 1க்கு 10 இல்லை, 100 இல்லை, 1000 தியரிட்டிஷியன்ஸை நான் போய் பார்க்க முடியும், பேச முடியும். யாருக்கும் தெரியாம அவங்கள்ட்ட வந்து பேசி தலைமைக்கு இதை கொண்டு போய் சேருங்கன்னு ஒரு நோட்டு போட்டு கொடுக்க முடியும். நான் என்று தெரியாமலே இதை செய்யுங்கன்னு சொல்ல முடியும். பிகாஸ் அந்த கட்சிகளுக்குள்ள வந்து அது ஒரு 60, 70, 80 ஆண்டு கால பெரும் வரலாறு கொண்ட கட்சிகள். அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறவங்களாகவும் கான்ட்ராக்ட் கமிஷன் அடிக்கிறவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் கட்சிக்குள் தியரிட்டிஷியன்ஸ் நிறைய இருக்காங்க, பொலிட்டிக்கல் பிலாசபர்ஸ் நிறைய இருக்காங்க, ஏடிஎம்கேக்குள்ளே இருக்காங்க. அப்படி யாரையும் என்னால் இங்கே பார்க்க முடியல. I couldn't see even one theoretician, politicians, political theorist, ஒரு சோஷியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ஒரு கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அப்படி யாரையும் பார்க்க முடியல. ஆக அவருக்கு சொல்கிற நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரும் கூட்டம், தட்ஸ் அ ஹெஃப்ட், அது ஒரு புதையல் கிடைச்சிருக்குது. ஆனால் அந்த புதையல்களை நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த புதையலை நீங்கள் ஒவ்வொன்றையும் பட்டை தீட்டி நீங்கள் மாணிக்கமாக மாற்றணும்னா ஒரு 5000, 10,000 பேர் கொண்ட பயிற்றுவிப்பு அணி ஒன்று நீங்கள் உருவாக்க வேண்டும். அந்த பயிற்றுவிப்பு அணியை உருவாக்கி ஆர்கனைசேஷனாக மாற்றுறதுங்கிறது இப்போ லீஜனரிஸ்மா 100 இப்போ அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வார்டு அளவில் அவங்க வந்து தேர் இஸ் அ கமாண்ட் ஸ்ட்ரக்சர். அந்த வார்டு பொறுப்பாளர் அல்லது பகுதி பொறுப்பாளர் அவங்க சொன்னால் அந்த கூட்டம் இப்படி தான் நிற்கும். இந்த இடத்துக்கு வராதிங்கன்னா வரமாட்டாங்க. பட்டுன்னு வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு 1000 பேர் வேணா 1000 பேர் அந்த இடத்துல வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவாங்க. ஸோ ஆர்கனைசேஷனை ஒரு மிலிட்ரி டிசிப்ளினோட அவர் உருவாக்குறதுக்கு அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு அணிகளை அவர் உருவாக்கணும். இந்த எலெக்ஷன் அவருக்கான எலெக்ஷன் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு சேர்னிங் வந்து இந்த ஏடிஎம்கே, பிஜேபி, விஜய் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா கட்டாயம் they will win, they will sweep the election. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, கட்டாயம் they will sweep. பட் அவருடைய தேர்தல் 2031 அப்படின்னு நினைச்சாருன்னா இந்த பயிற்றுவிப்பும் புடமிடுதலும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கு இருக்கிற திரைமாயை 2031 இருக்காது. இன்றைக்கு 25 வயசுல இருக்கிறவங்க 30 வயசாயிடும். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த பித்தம் தெளிஞ்சிடும், மாயக்கவர்ச்சி என்ற பித்தம் தெளிந்து விடும். இவங்க எல்லாம் இப்போ ஓட்டு போடுறதுக்கோ உங்களுக்கு பின்னாடியோ வரமாட்டாங்க. யூ வில் லூஸ் த ஸ்டீம். பட் இதை நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு பெரும் ஒரு அணியமாக்கி கிவ் அ கிளியர் பார்ட்டி ஸ்ட்ரக்சரையே ஒரு கமாண்ட் ஸ்ட்ரக்சராக நீங்கள் உருவாக்கி ஒரு 12% ஓட்டு வரைக்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீங்க. எங்கோ எப்படியோ உருண்டு புரண்டு ஒரு 5 சீட்டு நீங்கள் ஜெயித்து வந்துட்டீங்கன்னா தென் யூ ஆர் அ ஃபோர்ஸ். பட் அதுக்கான ஈகோ சிஸ்டமே ஒன்றும் தெரியல. நான் யாருடைய பேரையும் சொல்ல விரும்பல. அந்த ஈகோ சிஸ்டம்ங்கிறது இந்த திரைமாயை விட மோசமான ஈகோ சிஸ்டம் தான் சுற்றி இருக்குது. அதனால் அதை நம்ப முடியாது. இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு சிறு கூட்டமாக தான் வருங்கிறது என்னுடைய பார்வை, என்னுடைய புரிதல். ஐ மே பி ராங், பட் தட் இஸ் என்னுடைய வியூ, என்னுடைய புரிதல். அவருக்கு சொல்வதாக இருந்தால் நீங்கள் ஒருபுறம் ஒரு ஹார்ட் கோர் தியரிட்டிஷியன்ஸை உங்களோட சேர்த்துக்குங்க. தமிழ் நிலம், தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் வரலாறு தெரிந்து அதனுடைய அடிப்படையில் அதே போல் 21ஆம் நூற்றாண்டு அதனுடைய தொழில்நுட்பங்கள், உலக ஒழுங்குகள், மாறும் பல விசைகள், இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறவங்களே நீங்கள் சேர்த்துக்குங்க. ஆர்கனைசேஷன் பில்டர்ஸ், ரியல் கிராஸ் ரூட்ஸ் ஆர்கனைசேஷன். கீழே இருந்து ஆரம்பித்து மேலே வாங்க. இப்போ நீங்கள் மேலேருந்து கீழே போகிறீங்க. ஸோ கீழே இருந்து நீங்கள் மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பை கட்டி எழுப்புங்க. கட்டி எழுப்பீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சக்தியாக வர முடியும். அதுதான் என்னுடைய
சொல்லாக இருக்கும், அறிவுரை என்று சொல்வதை விட. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க ஃபாதர். நன்றி.